Hello everyone, Assalamu alaikum. Welcome to Taste of Chennai. இன்னைக்கு நல்ல ஒரு ரிச் அண்ட் டேஸ்டியான இஃப்தார் டெசர்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபலூதா ரோஸ் புட்டிங். இது கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா குவிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ரிச் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இப்போ ஃபலூதா டெசர்ட் செய்கிறதுக்காக நான் கடல் பாசி இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்ட்ரிப்ஸாகவும் எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இப்போ நான் அந்த அகரகர் பவுடர்லேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கடல் பாசி ஸ்ட்ரிப்ஸாக எடுத்திங்கன்னா ஒரு 5 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடரும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடரும் சேர்த்து லம்ஸே இல்லாமல் இதை நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடல் பாசி நீங்கள் ஸ்ட்ரிப்ஸாக எடுத்திங்கன்னா அது தனியாக குக் பண்ணிக்கணும். இந்த பாலில் ஜஸ்ட்டு கஸ்டர்ட் பவுடரும் மில்க் பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும், நம்ம புட்டிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பேனில் ஒரு 1/2 லிட்டர் மில்க் எடுத்துக்கிறேன். மில்கில் ஒரு பாயில் வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கஸ்டர்ட் மிக்சரை சேர்த்துருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இப்போ நான் ரோஸ் சிரப் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் ரூஅப்ஸா பிராண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரூஅப்ஸா சிரப்பில் சுகர் ஆடுன்றதால நான் சுகர் சேர்க்கலை. கண்டென்ஸ் மில்க் மட்டும் ஒரு சின்ன 10 சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். குக் ஆக இந்த மாதிரி நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்துடும். அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டரும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். கடல் பாசி ஸ்ட்ரிப்ஸாக யூஸ் பண்ணிங்கன்னா அது தனியாக பாயில் பண்ணி அந்த லிக்விடும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துடணும். அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம், குக்கிங் க்ரீம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த க்ரீம் மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் புட்டிங். நான் இன்றைக்கி இந்த மாதிரி சின்ன சின்ன கப்ஸில் ஊற்றிக்கிறேன். நீங்கள் புட்டிங் ஏதாச்சும் ட்ரேயில் ஊற்றுறதுனா கூட ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக பிஸ்தா, அதுக்கப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கிறேன். இது கம்ப்ளீட்டாக ஆனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் நீங்கள் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 4 ஹவர்ஸ்க்கு வைங்க. அப்படி இல்லைனா ஓவர் நைட் கூட வைக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரிட்ஜில் செட் ஆனதுக்கப்புறமா இப்போ வெளியில் எடுத்து வச்சுட்டேன். பார்க்கவே செம கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ரிச் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ரோஸ் மில்க் கடல் பாசி சாப்பிட்ருப்பீங்க. பட் இது கொஞ்சம் நல்லா ரிச் டேஸ்ட்டில் அந்த ஃபலூதா ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது அதுவும் இஃப்தார் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை மஸ்ட் ட்ரை டெசர்ட்னு சொல்லுவேன். ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோஸை நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேஸ்ட் ஆஃப் சென்னைக்கு சென்ட் பண்ணி வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த மாதிரி இன்னும் நிறைய இஃப்தார் ரெசிபிஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்மளோட சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு வரேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.